அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி சைக்காலஜி உளவியல் என்ற தலைப்பில் நாம் இன்றைய வினாக்களை காணலாம். இப்போ இன்றைய முதல் கேள்வி, மனித உளவியல் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி என்ற கோட்பாட்டை யார் உருவாக்கினர்? ஏ. சிக்மன் ஃப்ராய்டு, பி. கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்கோ, சி. ஜீன் பியாஜே, டி. வல்கம் ஹுண்ட். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித உளவியல் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்கோ. இதுதான் சரியான விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, உளவியல் பரிசோதனைகளுக்கான அடிப்படை ஆராய்ச்சியாளர் யார்? இதுக்கு ஏ. E.H. வெபர், பி. கெஸ்டால்ட், சி. ஸ்கின்னர், டி. பிராய்டு. இதற்கான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் பரிசோதனைகளுக்கான அடிப்படை ஆராய்ச்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெப்பர். வெப்பர் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி, சைக்கோ பிசிக்ஸ் உள இயற்பியல் என்ற துறையை உருவாக்கியவர் யார்? ஏ. வல்கம் ஹுண்ட், பி. குஸ்டவ் டி ஃபெக்னர், அடுத்தது சி. ஜீவ் யூங், அடுத்தது டி. ஆட்லர். இதற்கு இந்த உள இயற்பியல் என்ற துறையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. ஃபெச்னர், குஸ்டவ் டி ஃபெச்னர். இவர் தான் இந்த துறையை உருவாக்கியவர், குஸ்டவ் டி ஃபெக்னர். அடுத்து நான்காவது கேள்வி, முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார்? இதற்கான இது ஏ. ஃப்ராய்டு, பி. வல்கம் ஹுண்ட், அடுத்தது சி. கார்ல் ரோஜர்ஸ், டி. என்னியாஸ். இது யார் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் வல்கம் ஹுண்ட். அவர் தான் இந்த முதல் ஆய்வகத்தை நிறுவுறாரு, வல்கம் ஹுண்ட். அடுத்த கேள்வி, நவீன உளவியலின் தந்தை யார்? இந்த நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. ஜீவ் யூங், பி. ஃப்ராய்டு, சி. ஸ்கின்னர், டி. பாவ்லவ். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராய்டு, சிக்மன் ஃப்ராய்டு. இவர் தான் நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். யாரு? சிக்மன் ஃப்ராய்டு. அடுத்த கேள்வி, பகுப்பு உளவியலை அனலிட்டிக்கல் சைக்காலஜி யார் உருவாக்கினார்? இதை யார் உருவாக்கினார் பகுப்பு உளவியலை? ஏ. ஆட்லர், பி. கார்ல் ஜி யூங், சி. ஃப்ராய்டு, டி. கால்டன். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் ஜி யூங். இவர் தான் இந்த பகுப்பு உளவியலை உருவாக்கினவர், அனலிட்டிக்கல் சைக்காலஜி. யார்? கார்ல் ஜி யூங். அடுத்த கேள்வி, தனிநபர் உளவியல் அதாவது இண்டிவிஜுவல் சைக்காலஜி யார் உருவாக்கினார்? இந்த தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் யார்? ஏ. கார்ல் ரோஜர்ஸ், பி. ஆட்லர், சி. ஜான் பிஜே, அடுத்தது டி. வல்கம் ஹூண்ட். இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்லர். இவர் தான் தனிநபர் உளவியலை உருவாக்கியவர். அடுத்த கேள்வி, உளப்பகுப்பு கோட்பாடு சைக்கோ அனலிட்டிக் தியரி. இந்த உளப்பகுப்பு கோட்பாடு யார் உருவாக்கினார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ. சிக்மன் ஃப்ராய்டு, பி. கார்ல் ஜி யூங், சி. ஆட்லர், டி. கெஸ்டால்ட். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மன் ஃப்ராய்டு. இவர் தான் இந்த உளப்பகுப்பு கோட்பாடு என்றதை உருவாக்கினவர். அடுத்த கேள்வி, தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார்? இந்த தனியார் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார்? ஏ. ஸ்கின்னர், பி. சர் பிரான்சிஸ் கால்டன், ஆர்.பி. காட்டல், சி. ஹல், டி. வெபர். இதற்கான சரியான விடை சர் பிரான்சிஸ் கால்டன் மற்றும் ஆர்.பி. காட்டல். இவங்க தான் இந்த தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர்கள். அடுத்த கேள்வி,
மருத்துவ உளவியல் முறைகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ மெஸ்மர், பி ஃப்ராய்ட், சி கார்ல் ரோஜர்ஸ், டி சிக்மன் ஃப்ராய்டு. இந்த மருத்துவ உளவியல் முறைகளை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஸ்மர். இதுதான் இந்த மெஸ்மர் என்பவர் தான் சரியான விடை. மருத்துவ உளவியல் முறைகளை அறிமுகப்படுத்தியவர் மெஸ்மர். அடுத்து அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு, அதாவது கோக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, இதை யார் உருவாக்கியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏ பியாஜே, பி பாவ்லோவ், சி டார்ன்டெக், அடுத்தது டி ஸ்கின்னர். இது யார் சரியாக உருவாக்குனது இந்த அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியாஜே அவரும் இன்னொருத்தர் ப்ரூனே என்பவரும் தான் இந்த அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர்கள். அடுத்த கேள்வி, ஆக்க நிலையுறுத்த கற்றலை, அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங் உருவாக்கியவர் யார்? இந்த ஆக்க நிலையுறுத்த கற்றலை உருவாக்கியவர் ஏ ஸ்கின்னர், பி பாவ்லோவ், சி டார்ன்டைக், டி கோலார். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ்லோவ். இவர் தான் இந்த ஆக்க நிலையுறுத்த கற்றலை உருவாக்கியவர் பாவ்லோவ். அடுத்த கேள்வி, முயன்று தவறி கற்றல் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் யார் கண்டுபிடித்தார்? ஏ பெரியார், பி டார்ன்டைக், சி ஹப், டி ரோஜர்ஸ். இதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு விடை பி டார்ன்டைக் அப்படின்னுவாங்க தமிழில். டார்ன்டைக், முயன்று தவறி கற்றல், டார்ன்டைக். அடுத்த கேள்வி, உட்காட்சி மூலம் கற்றலை உருவாக்கியவர் யார்? இன்சைட் லேர்னிங், இதை உருவாக்கியவர் யார்? ஏ கோலார், பி பவுலச்சர், சி ஹல், டி ஸ்கின்னர். இந்த உட்காட்சி மூலம் கற்றலை இது பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கோலார் என்பவர் தான் இந்த உட்காட்சி மூலம் கற்றலை உருவாக்கியவர். அடுத்தது கருவிசார் செயல்பாடு ஆபரண்ட் கண்டிஷனிங் மற்றும் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்த கற்றல், இதை ஆக்க நிலை நிறுத்த கற்றல், இதை இது பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏ கார்ல் ரோஜர்ஸ், பி ஸ்கின்னர், சி ஃப்ராய்டு, டி பெச். இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர். இந்த ஸ்கின்னர் என்பவர் தான் கருவிசார் செயல்பாடு மற்றும் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்த கற்றல் என்ற முறையை உருவாக்குனவர்கள். அடுத்த கேள்வி, மறைமுக அறிவுரை பகர்தல், அதாவது நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், இதை அறிமுகப்படுத்தினவர் யார்? ஏ கார்ல் ரோஜர்ஸ், பி எஃப்சி டார்ன், சி ஆட்லர், டி கார்ல் ஜி யூங். இதை யார் அறிமுகப்படுத்தினாங்க? மறைமுக அறிவுரை பகர்தல், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், இது யார் இது பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கார்ல் ரோஜர்ஸ். இந்த கார்ல் ரோஜர்ஸ் என்பவர் தான் இந்த மறைமுக அறிவியல் பகர்தலை இது பண்ணார். அடுத்த கேள்வி, சமரச அறிவுரை பகர்தல் யாருடைய கோட்பாடு? இந்த சமரச அறிவுரை பகர்தல் என்பது யாருடைய கோட்பாடு? ஏ எஃப்சி டார்ன், பி கார்ல் ரோஜர்ஸ், சி ஃப்ராய்ட், டி ஹல். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரச அறிவுரை பகர்தல். இதற்கு சரியான ஆன்சர் எஃப்சி டார்ன். இவர் தான் சமரச அறிவுரை பகர்தலை இது பண்ணது, கோட்பாட்டை உருவாக்குனவர். அடுத்த கேள்வி, முழுமை காட்சி கோட்பாடு, அதாவது கெசல்ட் தியரி, இதை என்னவென்று சொல்லலாம்? இந்த முழுமை காட்சி கோட்பாடு இதை எப்படி சொல்லலாம்? ஏ ஒரு உளவியல் கோட்பாடு, பி ஒரு ஜெர்மன் சொல் உளவியல் கோட்பாடு, சி தளவியல் கோட்பாடு, டி செயல்முறை கோட்பாடு. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெசல்ட் தியரி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனி மொழி சொல், அதுதான் இந்த கெசல்ட். அடுத்து நடத்தையியல் பிஹேவியரிசம், நடத்தையியல் யாரால் தொடங்கப்பட்டது? இந்த நடத்தையியல் என்பது யாரால் தொடங்கப்பட்டது? ஏ வாட்சன், டோல்மன், ஸ்கின்னர், ஹப், பி பியாஜே மற்றும் பாவ்லோவ், அடுத்தது சி ஃப்ராய்டு மற்றும் ஆட்லர், டி கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்கோ. இந்த நடத்தையியல், இந்த பிஹேவியரிசம், இதை யார் இது பண்ணான்னு பார்த்தீங்கன்னா
ஏ வாட்சன், டோல்மன், ஸ்கின்னர், ஹப் இவங்கெல்லாம் வந்து இந்த நடத்தை இயல் இதோட தொடக்கியவர்கள். அடுத்து உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு யார்? ஏ ஹல், பி கார்ல் ரோஜர்ஸ், சி வாட்சன், டி சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு ஹே ஹல் அவர் தான் வந்து இந்த உந்த குறைப்பு கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர். ஹல் இதோட தொடர்ச்சியை நாம் காணலாம்.